வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் முக்கியமாக எங்களோட வீட்டில் சமைக்கல, இன்றைக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு போய்த்தான் சமைக்க போகிறோம். அதுவும் இங்கே இருந்து இப்போ வலிக்கிட்டு கிளிநொச்சி சந்தைக்கு போய் கிளிநொச்சி சந்தையில இருந்து அப்படியே வெண்ணேரி குளம் போகிறோம். வெண்ணேரி குளத்துலாம் சமைக்க போகிறோம். இன்றைக்கு குளக்கரையெல்லாம் சமையல், இன்றைக்கு குளக்கரையில் சமையல், குளத்தில் நல்ல குளிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான தருணம். அதோட வந்து முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும், எங்களுக்கு ஒரு அண்ணா தான் வந்து கூட்டிக் கொண்டு போறாரு. அவர் வந்து வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார். அப்போ எங்களோட சமைச்சு சாப்பிடணும்னு வந்து அவர் எங்களை சொன்னார், தம்பி தான் கூட்டிக் கொண்டு வரணும் வாங்க உண்டு. அப்போ இன்றைக்கு அவரோட வலிக்கிறட்டோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ வந்து வாகனம் வந்துட்டுது, எல்லாரும் வாகனத்தில் ஏறுறோம். இன்றைக்கு வந்து என்னென்றால் மாமாவை தான் இன்றைக்கு விட்டுட்டு போகிறோம், அதுதான் கவலை. ஏனென்றால் வீட்டில் ஒரு தரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. சரி, அப்போ நாங்கள் இதில் இருந்து வலிக்கிடுவோம். இப்போ வந்து கிளிநொச்சி டவுனுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. இனி அடுத்தது வந்து கிளிநொச்சி சந்தைக்கு போயிட்டு அப்படியே பார்ப்போம். இப்போ சந்தைக்குள்ளே வந்துட்டோம். முதல் மரக்கறியோ மீனை ஒன்றது இந்தியாவில் வந்து மீன் சந்தை வந்து மீன்கள் வெளியேண்டபடியாக இப்போ ஒரு ஜோடி கிடக்கு. அதான் பாருங்க, சந்தைக்கு வந்தாச்சு. வந்தோடனே எல்லாரும் கூப்பிடுவோம், பார்ப்போம் என்ன மீன் பண்ண போறீங்க. பார்த்தா தான் தெரியுமா என்ன மீன். என்ன மீன் பண்ணுறேன்டே தெரியல, பார்ப்போம். ஜப்பான் இந்த மீன் கூட கிடைக்குது. இப்போ எந்த மீன் பண்ணுறேன்டே தெரியல, பார்ப்போம். பேர மீன் பண்ணுறேன்னு தான் இப்போ முடிவு எடுத்துருக்குது. என்னென்னா மீன்கள் இப்போ பயங்கர விலையும் கூட. புல மீன் அப்போ கொண்டு கருங்காணி பேர் கிலோ 1600 ₹1500 கொடுத்தலாம் நல்லது. இதே கொண்டு வாங்க. எவ்வளோ 4 மீன் போதுமா? 4 மீன் எவ்வளோ? 4 மீனை போடுங்க. இல்லை, அது அப்படி வந்த வழியே இருக்குது. மீன் கிரேட்டாக எவ்வளோ இருக்குது? 4000 ரூபாய்க்கு இருக்கு. 4040 4000. ഇതിന്റെ തലയെ മറ്റും പോട്ട് സോതി വെക്കും. തലയില എടുത്ത് സോതി വെക്കും. பொரிக்கிறதுக்கு மட்டும் வேறு ஏதாவது மீன் வாங்குவாங்க. குழம்புக்கு வச்சு இந்த தலையை சோதி வைப்போம். பொரிக்கிறதுக்கு வேறு ஏதாவது உள்ள வாங்க. 2 ஷாப்பிங் போடுங்க. வட்டி கொண்டு போவோம். வட்டி கொண்டு தான் போகணும், இல்லாட்டி அங்கே வட்ட கஷ்டம்.
அண்ணா இப்படியே வண்டி கொண்டு வெண்ணேரி குளம் போகிறோம். நாளைக்கு தான் முத்தையங்கட்டு போகணும். எவ்வளோ என்ன சொன்னீங்க? 4000. அடுத்தது பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா போல்பாறை தான் நல்லா இருக்கும். மற்ற இங்கே சிவப்பாறை இப்போ மீனெல்லாம் பவுன் தான். பவுன் மாட்டலாம் மீன் மாட்டல என்ன தம்பி இப்போ பவுன் பண்ணுறா மீன் பண்ணுறா கஷ்டம். டிஸ்கவுண்ட்ஸ் கொண்டு வைக்கிறாரண்ணா. இல்லை தம்பி நான் இவ்வளோ மீன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பவுன் வேண்டி தாங்க. அதுதானே சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆக்களே இல்லை, குறைவு பயங்கரமாக. இப்போ மீன் வண்டியாச்சு, நீ அப்படியே வெட்டி கொண்டு மரக்கறியையும் பார்த்து கொண்டு வெளிக்கிடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னால் அண்ணா வந்து ஒடியல் பேக்கெட் ஒன்று வேண்டிக்கிறார். அதோட வந்து ஒடியல் மா புழுக்கொடியல் மா 2 மாவுமே இருக்குது. புழுக்கொடியல் மா வந்து சும்மா நார்மலாக சீனி போட்டு குழச்சி சாப்பிட்லாம். ஒடியல் மா கூழுக்கு பாவிக்கலாம். இது எவ்வளோமா போகுது இப்போ கொட்டை எடுத்த புளி? 4000 கிலோ 4000. அதுதான் எங்களுக்கு இது 2 காணுமம்மா. எவ்வளோம்மா இது? ஓ கீரை பொடி 80 ரூபா. காணுமா ஒரு பொடி? கண்டுபிடி வாங்குவோம் வேணும். மரவள்ளிக்கிழங்கு இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிகை சாமான். அரிசி வேண்டியாச்சா? இல்லை இதா இது கைக்கு தெரிச்சு. இப்போ சந்தையில் பொருளெல்லாம் வேண்டி கொண்டு வலிக்கிட்டாச்சு. இனி இப்படியே கனகபுரம் பாதையால் நாங்கள் போக போகிறோம். இப்படியே வலிக்கிட்டா சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் வந்து முறிப்பு. பாருங்கள், அப்படி ஒரு இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான குளம். சின்ன குளம் என்றாலும் அந்த தண்ணி வாயிற விதங்கள் வந்து நல்ல ஒரு அழகு. இதில் பாருங்கள் தெரியும். இதில் இப்போவே நிறைய பேர் குளித்து கொண்டிருக்கணும். பைக்குகள் எல்லாம் மட்டும் கழுவி கொண்டிருக்கணும். இந்த இடத்த பாருங்கள், அங்கால வாய்க்கால், இஞ்சால வயல், நடுவில் ரோட்டை கூட ஒரு வடிவாக இருக்குண்டு. இப்போ வந்து யூனியன்குள்ள பாதையில் போய் கொண்டிருக்கோம். பாருங்க, இதுவும் ஒரு வடிவான இடம் தான். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, நெல் வயல். அதோட இந்த பாதையிலானுங்க யூனியன்குள்ள மக்கரான் ரோட்டு பாதையிலான் வந்து அந்த மரங்கள் வந்து 2 பக்கமும் கூடாரம் மாதிரி இருக்கும். அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ அந்த பாதையால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மரங்களுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் போகவே அவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது பார்க்க. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வெண்ணேரி குளத்தடிக்கு வந்துட்டோம். இனி குளத்தடியில் போய் நல்ல ஒரு சமையல் உண்டா போட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா யானை வேலி போட்டிருக்கணும்.
உள்ளுக்கு போக போகிறோம். சமையல் செய்கிற இடம். இதுலேயும் ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கப்பட்டு இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. குளத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களோ. இப்போ வந்து என்னென்னா இந்த குளக்கட்டு வந்து பெருசாக்கணும். அதால் இப்போ மண் போட்டு இறுக விட்டுருக்குது. இனி அடுத்த கட்ட மண் போட்டு இந்த குளக்கட்டை வந்து பெருசாக்கணும். இங்கே தம்பி இறங்கி நிற்கிறார். இந்த இடத்துல சமைக்கலாம் மண்டு இடம் பார்த்து கொண்டு திரிகிறோம். குளத்தில் வந்து முதல் நிறைய தண்ணி இருந்தது. இப்போ தண்ணி குறைஞ்சிட்டு. உள்ளே பாருங்க மருத மரத்தை இவ்வளோ பெரிய மரங்கள் உண்டு. அதிலெல்லாம் அடுப்பு மூட்டி சமைச்சிருக்கணும். மருத மரம் பெட்டி ஒரு மருத மரம் பாருங்கள். இது எப்படி இருக்கண்டா அடி. எவ்வளோ ஒரு அகலமான மரம் உண்டு இது. ஓ கல்லெல்லாம் வச்சு அடுப்பே மூட்டி இருக்குது. அப்புறம் இதில் பெரிய சமையல் நடந்திருக்கு. இப்போ வந்து இடமெல்லாம் பார்த்தாச்சு. இந்த மரத்தின் மரவிதான் வந்து சமைக்க போகிறோம். சரியான காற்றடிக்கிறபடியா எல்லா இடமும் அடுப்பு மூட்டை இல்லாமல் கிடக்கு. அம்மா பாத்தீங்கன்னா சும்மா கழுவி எடுக்கிறதுக்கே வெளியில் ஒருக்கா கழுவி போட்டு இப்போ நாங்கள் நல்ல தண்ணி கொண்டு வந்துருக்கோம். தண்ணி எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது அடுப்பு. ஓ இந்த இடத்துலான்னு பார்த்தீங்கன்னால் இப்போ புல வச்சிருக்குது. அங்கால மற்ற அடுப்பு கேஸ் அடுப்பும் கொண்டு வந்து நாங்கள். ஆனால் இங்கே நல்ல போதிய அளவு உறவு கிடக்குது. அதால் வந்து கேஸ் அடுப்பு தேவைப்படான்னு நினைக்கிறேன். இங்கே மீனெல்லாம் கழுவி எடுத்தாச்சானே. ஓ இறைச்சியெல்லாம் பண்ணல. மீன் கறி அதோட வந்து சோதி அகத்தியில் இந்த மீன் தலையெல்லாம் போட்டு அகத்தியிலையும் போட்டு சோதி வைக்க போகிறோமா. நல்ல பெரிய மீன் கொண்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து உள்ள கொதிச்சு அரிசி போட்டாச்சு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவல் நடக்குது. என்னென்றால் காற்று தான் வந்து செட்டியாக அடிக்குது. பாருங்க அடுப்பை பார்க்கவே தெரியும் எப்படி காற்று அடிக்குதுண்டா. நாங்கள் வந்த நேரம் காற்று கடும் காற்றா கிடக்கு. அடுத்தது வந்து பொரியல் மீனும் கழுவி எடுத்தாச்சேனே. காற்றுக்கு பராக்குதான் என்ன என்ன சொல்லுங்க. அப்போ கடல் மீனை வச்சு குளத்தடியில் சமைக்கிறோம். கீரையும் சொதியும் தான் வைக்க போகிற மாதிரி. இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த முறையான சமையல் இல்லையானே. எல்லாம் எல்லா பக்கத்துலேயும் வேலை நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நல்ல ஒரு இடம் சூப்பர். மர நிழல் வெயில் இல்லை. ஆனால் காற்று மட்டும் அடித்து தள்ளுதான். கண் திறந்து பார்க்கலாம் அளவுக்கு காற்று அடிக்குது. அதுதான். ஆனால் நாங்கள் முதல்ல ஒருக்கா வரைக்கும் கூட காற்று இல்லை. அது நல்லா இருந்தது. இந்த காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதான் மற்ற புறகெல்லாம் இதுலேயே பிறக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. பாருங்க மாமி பிறக்குறா. புறகண்டா தாராளமாக கிடக்கு. என்ன மாதிரி இன்றைக்கு சமைச்சு தருவீங்களோ இந்த காத்துக்குள்ள? அதுக்குள்ள இவ்வளவு நாளும் சமைச்சதை விட இன்றைக்கு தான் அந்த சமையல் எதிர்ப்போட சேர்த்து சமைக்கிறீங்க. உண்மையிலுமே இது எதிர்ப்பு தான். இயற்கையோட எதிர்ப்போட தான் சமைக்கிறோம். இன்றைக்கு மாமி கொஞ்சம் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமையல் நடக்க போகுது. தொடங்கிட்டு காற்று குறைஞ்சிட்டு நான் சொல்லி விட்டுட்டேன். காற்று குறைகிற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம். அதை விட வெட்ட தானே இஞ்சால வெளியே கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது காற்று. ஓ
2 கொடி கீரை வாங்கினாங்க. ஒன்று காணவன் பார்த்தா மசிக்க வந்து அது கொஞ்சமாக தானே வேறும். அதுதான் அப்போ மதிய சாப்பாட்டுக்கு தானே 2ஐயும் நாங்கள் கடைஞ்சி விடுவோம். எங்களோட வந்த அண்ணா பாருங்க அப்படியே வந்ததுலேருந்து அந்த குளத்தை பார்த்து கொண்டே அங்கே விஜய் நடந்து திரிகிறார். அவர் வந்து இப்போ எங்கள் காணொலிக்குள்ள பெரிய அளவில் உண்மையிலேயே எங்களோட வீடியோக்குள்ளே வரதுக்கு அவர் பெருசாக விரும்பல. நாங்களும் எங்களோட அப்படியே ஃபுல்லாகவே இருந்து எல்லாம் கதைச்சு எல்லாமே எல்லா இதுகிறார். அந்த வீடியோக்கு பெருசாக விரும்பல. ஆனால் 1-2 இடத்துல அதை பிரச்சனை இல்லை. அவர் அது ஒரு நேரத்தை விருப்பம் தான். அதுதான் எங்களோட சேர்ந்து இருக்க வேணுமென்ற ஆசை. அப்போ எங்களோட இருக்கல நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே சமையலை பார்ப்போமே. கடை அடுத்த கட்டம் வந்து மீன் ஒரு அடுப்பில் பொரிக்கலாம், ஒரு அடுப்பில் வந்து கீரையை வச்சா எந்த குழம்பு வைக்கிற விலை தான் குழம்பும் சொதியும் வச்சா வச்சா. மற்ற முக்கியமாக வந்து இது வழியாக வந்து அந்த பொலித்தீன் பேக்குகள் ஒன்றும் போடக்கூடாது. கட்டாயம் முழு பொலித்தீனும் வந்து சுற்றி கட்டி கொண்டு போய் அங்கே டஸ்ட்பினில் போட்டு போகணும். ஏன்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதை விட இது ஒரு சுற்றுலா மையம். சுற்றுலா மையம். அங்கெல்லாம் அந்த பிளேஸ்கள் வந்து கட்டி இந்த குறையில விட்டு இருக்கு. அந்த இடங்கள் வந்து இருக்குது. அதுக்கேற்ற இடங்கள் வந்து அந்த குறையிலே இருக்குது. அந்த வேலைப்பாடுகள் நடந்த குறையிலே இருக்குது. ஆனால் அது ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது அந்த இடம். வடிவான இடம். இங்கே தள்ளி இருந்தால் விழுந்து போடுவோம் நம்ம. சரக்கு பாட்டு வந்து இப்படி அங்கே வந்து விழுந்து போடுவோம். அப்போ கொஞ்சம் தள்ளி உருண்டு கொண்டு வர வேண்டிய அங்கே இல்லையா? இப்படி படம் சரியான சரிவு. அப்படியே உருண்டு வந்து விழ வேண்டும். சோறு இறக்கே இல்லை. சோறு புழுங்கல் அரிசி அவிய கொஞ்சம் நேரம் செல்லுந்தானே. சரி புழுங்கல் அரிசிக்கோ கொஞ்சம் அவியட்டு நல்லா கீரை கொஞ்சம் கீரை கொஞ்சம் அவியட்டு அவிஞ்சா மசிச்சு விட சரியா இருக்கும். அதனால் மீன் குழம்பு பொங்கி ஊற்று போட்டுட்டு மாட்டாக்கா திறந்து விட்டு கிடக்கு எல்லாம் போட்டு கூட்டி வளமையாக கூட்டி தான் இந்த குழம்பு வச்சிருக்கு. காற்று கூட அந்த கீழே இருந்த நீங்கள் அடுத்த கட்டில் இது மேலே பார்த்தீங்கன்னா தம்பி ரெண்டு அவங்க குளத்தை பார்க்குறதுக்கு ஆனால் சின்னாக்களை கூட்டிக் கொண்டு கவனமாக இருக்கும். நல்ல ஒரு அந்த கரையிலே பாருங்க அந்த தாமரை இலையல் சின்ன சின்ன இலையல் நிறையவே இருக்குது. தாமரை பூவில் அந்த இதெல்லாம் முடியும் கொண்டு போய் கூடுதலாக நிறைய அல்லிப்பூ ஒரு சைட்டாக இருக்குது. அதனால தாமரையும் நிற்குது நிறைய. தானாக எப்படி சமையல் 3 அடுப்பில் ஆரம்பரமாக நடக்குது. கீரை வந்து அவிஞ்சிட்டு மசிக்கிறது அப்படியே மசிச்சு விட்டா சரி. அதில் உள்ளி எல்லாம் போட்டு தான் அந்த முளைக்கீரைக்கு வந்து உள்ளி போட்டால் நல்லா இருக்கும். உள்ளி போட்டு மசிச்சிடு. கீரைக்கு வந்து முதல் பால் விட்டு போடுவேன். கீரையை நாங்களும் இறாக்குவோம். ஆற விட்டு தேசி புளி சேர்ப்போம். இப்படியே வச்சு இறக்குறத பார்க்க இந்த சட்டிக்கு வேறு ஒரு கறி வைக்க போகிறீங்க? சொதி வைக்க போகிறோம். என்ன பிரச்சனைனா நிறைய எது கொண்டு வரல தூரம் தானே, அதுக்கு சொதி வைக்க போகிறோம். இனி இதுக்கு ஆற விட்டு தேசிக்கு அப்படி விட்டா சரியும். மீன் புளி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முதல் மீன் சொதி என்னபடியே நாங்கள் பல புளி விட்டு தான் அப்படியே அவிய வைப்போம். மீன் அப்படியே அவியட்டுக்கு இந்த 3ஆம் பாலில் அவியட்டுக்கு. இந்த குளத்தில் சமையல்ன்றது உண்மையிலேயே ஒரு இனியிலேன்ற ஒரு சந்தோஷம் தான். ஆனால் காற்று தான் கொஞ்சம் கடுமையாக அடிக்குது. இணைப்பிங்க நெடுகளும் காற்றுன்னு சொல்கிறோம்டா. ஆனால் உண்மையிலுமே அந்த காற்று சமைக்கிறவருக்கு விடவே இல்லை. என்ன நடந்தாண்டா அம்மா வந்து மதியம் சாப்பிட்றே இல்லை. அம்மா வந்து தெரிஞ்சுதான் தான் வந்து என்ன செய்வா அந்த பேரிச்சம்பழம் முள்ளி ஊறுகாய் இருக்குல்ல அதை எடுத்து கொண்டு வந்துட்டா.
ஆனால் நாங்களும் அந்த மச்சம் வாங்கிக்க வந்து யோசிக்க இல்லை கீரை மட்டும்தான் வாங்கினது. அப்போ எனக்கு ஊறுகாவே காணுமான்னு சொல்லி சொன்னோமா, ரெண்டாலும் மிரவள்ளி கிழங்கும் வாங்கினோம் வந்து நாங்கள் அதை வந்து பொரிப்போம். ஏன்னா மீன் பொரிக்க முதல் நாங்கள் மிரவள்ளி கிழங்கு பொரிச்சு எடுப்போம். அப்படி வெட்டுன்னு பார்த்தீங்களா, மிஷின் வெட்டு மாரி வெட்டி இருக்கு பாருங்க, நல்ல மெல்லிசா. என்ன சிரிக்கிறீங்க? இல்லையோ, கத்தியாலாம் வெட்டுனா இங்கால சமையல் முடிஞ்சது ஓரளவுக்கு. முடிஞ்சது தானே? ஓ முடிஞ்சது. இவ்வளோ தான். இன்னும் ஒருக்கா மீன் பொரிக்க இருக்குது, அது டக்குன பொரிஞ்சிட்டு. குத்தரிசி சோறு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் லைனாக இருக்கணுமா. மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த அகப்பையால் போட்டால் குழம்பு ஊற்றுப்பட்டுரும். ஊற்றுப்பட்டுட்டு மீனை நாங்கள் எடுத்த மீனை நாங்கள் இப்படி அகப்பை தானே கொண்டு நாங்கள் உதாஞ்சி போடும். அகப்பை போடும். இப்போ வந்து மீன் எடுத்து போட்டு இந்த அகப்பையால் நாங்கள் குழம்பு கிள்ளி விடலாம். ஆனால் இப்போ இப்படி இருக்கமா இப்படி இருக்கன்னு பார்த்தீங்களா. அப்படியே குழம்பு சின்னாக்களுக்கு நல்ல விளையாட்டு. பெரும்பாலும் நெடுகளும் இங்கே அப்படி இடங்களை கூட்டிக்கொண்டு வரையில தானே, மக்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம். இங்கே பாருங்க மீனும் அகத்தியிலையும் போட்டு வச்ச சொதி. இதுக்கு கூடுதலாக மீன் தேலை தான் போட்டு வச்சது. அப்படியே இங்கே மீன் பொரியலும் வச்சாச்சு. சட்டி ஃபுல்லாக கறி தான் கிடக்கு போலடாக்கா. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுது, சாப்பிட போகிறோம். அங்கால பாருங்க எங்கிட்ட சின்னாக்கள் என்ன நடக்குதுண்டு. நல்லா காற்று, ஆள் படுத்து கிடக்கிறார். இப்போ பார்த்தீங்களாண்டால் எல்லோரும் சாப்பிட இருந்துட்டீங்கன்னா நானும் வந்து என்னாலையும் பொறுக்க இல்லாமல் கிடக்குது. இன்றைக்கு சாப்பிட்றத வீடியோ எடுக்காமல் சாப்பிட்டு முடிய வீடியோ எடுக்க போகிறோமா. ஃபோனும் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாம், ஏன்னா விழுந்துடுங்க. சரியான காற்று அடிக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த கரையில் வந்து ஃபோன் வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாது. அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து அங்கால குளிக்க போகிறோம். அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் முதல். அண்ணா எப்படி இருந்தது சாப்பாடு? அர்த்தமாக இருந்து ருசியை ஒரு சொல்ல போனால் முதல் குழம்புலன்னு சொல்லுவோம். குழம்பு அந்த ருசியாக நல்ல சேரமாக புளியோடு இருந்தது. கீரை நல்ல கீரைக்கறி நல்ல சூப்பராக இருந்தது. வேண்ட மீன் பொரியல் அது நல்லா இருந்தது. அடுத்தது சொதி நல்ல அகத்தியில் போட்ட சொதி சாப்பிட எல்லாம் போட்டு குழச்சி சாப்பிட ஒரு ருசி தான். அப்படி நாங்கள் உண்மையிலே வீடியோவில் சொல்கிற மாதிரி இருந்ததா இல்லை அதை விட நீங்கள் இயற்கையாக உண்மையே இருக்குது. மாற்றம் பண்ணதே இல்லை. மாற்றம் பண்ணதே இல்லை. எது சொல்கிறீங்களோ அதுதான் உண்மை. இயற்கையாக நடக்கிற எல்லாம் அதே பாய்த்தான், ஒரு வித மாற்றம் இல்லை. கறியும் நல்ல ருசி தான். எல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது, ருசித்து சாப்பிடக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேன்னா சந்தோஷமா எல்லோருக்கும் நன்றி. இவ்வளோ தூரம் மக்களை கூட்டிகிட்டு வந்து படிவாக அப்படி இல்லை, நீங்கள் தான் எங்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டு இல்லை. இன்றைக்கு உண்மையிலேயே முழுக்க அண்ணா தான். என்ன சொல்கிறது, சந்தையை கூட்டிக் கொண்டு போனதுலேருந்து கறியல் வண்டினதுலேருந்து எல்லாமே அண்ணா தான். ஒழுங்குபடுத்தி அரேஞ்ச் பண்ணி பேட்டுகளை அரேஞ்ச் பண்ணி இதட்டி வாங்கோன்னான்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லாம் செவிச்சு எல்லாம் காத்தோட்ட காத்தண்டால் வந்தனா மட்டும் காத்து தான். அந்த பிரச்சனைக்குள்ளேயும் சமைச்சு எல்லாம் தந்ததுக்கு நன்றி போல இருக்கும். உண்மையிலே தான். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ சாப்பாடு முடிஞ்சுது, எல்லாரும் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு குளிக்க போகிறோம் இன்றைக்கு. ஏனென்றால் இங்கேருந்து இனி இரணமடு போய் தான் குளிக்க போகிறோம். தண்ணி இதில் கொஞ்சம் குறைவாக பாயுது, அதால் வந்து இரணமடுக்கு போக போகிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து இரணமடுக்கு போவோமே. நீ இப்போ வந்து நாங்கள் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே முன்னுக்கு நிறைய தண்ணி பாயுது, அதால் வந்து சின்னாக்களும் வந்தபடியால் நாங்கள் அளவான தண்ணிக்குள்ளே வந்துருக்குறோம். இஞ்சி பாருங்க எப்படி பாருங்க, இப்போ தம்பியாக்கள் குளிக்கிறாங்க பாருங்க எப்படி இடம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்களெல்லாம் நல்லா குளிப்பு நடக்குது. என்ன மாதிரி குளிப்பு முடிஞ்சுதா? குளிச்சு முடிஞ்சுதா? இன்றைக்கு எல்லாரும் ஒரு நல்ல குளிப்பு நல்ல சாப்பாடு. அதோட இன்றைக்கு இந்த காணொலியை முடிப்போம். எப்படி இடம் கொண்டு பாருங்க, இது குளிக்கிறதுக்கு ஒரு தரமான ஒரு இடம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.